இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மிக அபரிமிதமான வளர்ச்சி. இந்த வளர்ச்சியில ஒரு முக்கியமான பங்கு விவசாயம். ஜவஹர்லால் நேரு சொல்வாரு, எனி ப்ரொஃபஷன் கேன் ஸ்டாப், எனிதிங் இன் தி வேர்ல்ட் கேன் ஸ்டாப், பட் நாட் அக்ரிகல்ச்சர் என்பாரு. விவசாயம் மட்டும் எப்பவுமே நிறுத்த முடியாது, நிறுத்தக்கூடாத ஒரு பொருள், ஒரு தொழில். ஏன்னா உணவு உடை ஒரு இருப்பிடம், உணவு இல்லாம நம்ம உயிர் வாழ முடியாது. அவர் சொன்னார், ரத்னவேல் சார் சொல்லும்போது நிறைய சொன்னார், இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது நிறைய உற்பத்திகள்ல அப்படின்னாரு. இந்தியா நிச்சயமாக எண்ணற்ற விவசாய பொருளுடைய உற்பத்தியில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. முதல் 2வது இடத்தில். உலக நாடுகளில் அளவுக்கு அதிகமான விவசாய உற்பத்தி நடப்பது 3 நாடுகளில்: சைனா, அமெரிக்கா, இந்தியா. சைனா, அமெரிக்கா, இந்தியாவில் சைனா நிச்சயமாக நம்பர் 1 இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அமெரிக்கா, இந்தியா 2வது இடத்தை மாறி மாறி பிடித்துக் கொண்டிருக்கின்றன. விரைவில் இந்தியா அதையும் தாண்டி மேல போகும். அப்ப இந்தியாவில் அவ்வளோ எண்ணற்ற உணவுப் பொருள் உற்பத்தி ஆகுது. 140 கோடி மக்கள் இருக்காங்க. 140 கோடிங்கிறது 1400 மில்லியன் பீப்புள். 1400 மில்லியன் பீப்புள் 3 வேளை சாப்பிடுறதுன்னா 1400 × 3 5200 மில்லியன் உணவுகள் தினம் தயாரிக்கப்பட வேண்டும். 5400 மில்லியன் பிளேட் உணவு இருந்தாதான் பட்டினி இல்லை, இல்லைன்னா பட்டினி. அப்ப நம்ம உற்பத்தி இது கட்டாயம், அத்தியாவசியம், நெசசிட்டி. ஆகவே இந்த உற்பத்தி பெரிய தீர வேண்டும், இன்னும் பெரிய கொண்டே இருக்க வேண்டும், பெரிய கொண்டே இருக்கிறது. இருப்பினும் நம்முடைய தன்னிறைவு அடைந்தாலும் ஏற்றுமதி அப்படின்னு சொல்றோம். இங்க இருந்து நம்ம ஏற்றுமதி செய்யும் வெளிநாடுகளுக்கு அப்படின்னா முதல்ல தன்னைத்தானே தன்னுடைய தேவைகள் பூர்த்தி, ரத்னவேல் சார் அதை கூட சொன்னார், தன்னுடைய தேவைகள் பூர்த்தி அடைந்ததுக்கு பிறகு எஞ்சி இருப்பதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். அப்ப நம்ம கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இப்போ கூட சொன்னாங்க 20% டியூட்டி போடுறாங்க ரைஸ்க்கு அப்படின்னு. பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் 34,000 கோடி ரூபாய், பெரிய 34,000 கோடி ஒர்த்து பாஸ்மதி ரைஸ் பஞ்சாப் ஹரியானா ஆண்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. மிச்ச ரைஸுக்கு மாறி இங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன் அப்படின்னாக்கா பிகாஸ் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகவில்லை. அப்ப இந்தியாவில் டொமஸ்டிக் வரக்கூடிய விலைகள் ஏற முடியாது. ஏன்னா ஏழைகள் நம்ம சாப்பிடலாம், ஏழைகள்லாம் சாப்பிட முடியாது. அப்ப அரசாங்கம் அதை ஒரு கட்டுக்குள் வைப்பதற்காக ஏற்றுமதியை தடை பண்றாங்க சில நேரங்களில். அப்புறம் அந்த உற்பத்தி பெருகும் பொழுது ஏற்றுமதியை அதிகப்படுத்துறாங்க, அந்த டியூட்டியை குறைக்கிறாங்க. அப்ப நம்மை தாண்டிய பொருள்களைத்தான் ஏற்றுமதி செய்ய முடியும். நம்முடைய பொருட்களில் 80% கிட்டத்தட்ட 80% இந்தியாவிலே கன்சியூம் ஆகக்கூடிய பொருட்கள் தான். அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் அப்படின்னா தான் சொன்னாரு, 20% 40% வேஸ்டேஜ். முக்கியமாக பழங்களில், காய்கறிகளில். அப்ப ஏற்றுமதிக்கு என்ன மிஞ்சி இருக்குது, எஞ்சி இருப்பது என்ன, எதை ஏற்றுமதி செய்யலாம்? கடலை, நல்லெண்ணெய் சொல்றாங்க. இந்தியா எல்லாத்திலையும் தண்ணீரை அடைந்தாலும் 2 விஷயங்கள் இன்னும் தண்ணீரை அடையவில்லை. ஒண்ணு பருப்பு, 2வது எண்ணெய் வித்துக்கள். இந்த 2லையும் நம்ம தண்ணீரை கிடையாது. நம்ம எண்ணெயை இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாம் ஆயில் என்ற ரூபத்தில் இறக்குமதி செஞ்சு பிளண்ட் பண்ணி நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இதை தண்ணீரை உடைய வேண்டும். அப்ப நம்மளை தாண்டி உள்ள விஷயங்களை வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பண்ண வேண்டும். அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு? மிகச்சிறந்த வாய்ப்பு. வெயில் அடிக்குது.